ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் ஆஃப் வார்ம் மில்க் அதில் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன பிறகு 1 கிளாஸ் ஆஃப் கர்ட் போட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 250 கிராம்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், கோகோ பவுடர் 2 டீஸ்பூன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த ஓரத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை அதில் போட்டுட்டு வேணும்னா சாக்லேட்ஸ் அதில் டிப் பண்ணிக்கலாம். குக்கரில் கல்லுப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் இப்போ இந்த பேனை வச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடும். விசில் போட வேணாம். டெலிஷியஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம டிப் பண்ண சாக்லேட் சிப்ஸ்லாம் உள்ளே இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி சாக்லேட்டை டபுள் பாயில் மெத்தடில் மில்க் ஆட் பண்ணி அதை கேக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.